2024 பொது தேர்தலில் பாஜக சார்பா ஏசி சண்முகம் அவர்கள் வேலூர் தொகுதியில மறுபடியும் நிற்கிறார். 3 முறையா தொடர்ந்து நின்று 2 முறை தொடர்ந்து தோல்வி. இப்ப 3வது முறையா நிக்கிறேன், என்னை எப்படியாவது இந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நான் மக்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுதாப வாக்கு சேகரிக்கிற வகையில அவருடைய பிரச்சார தோணி வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். 1984 வேலூர் தொகுதி எம்பியா இருந்திருக்காரு. இப்ப 40வது வருஷம் 1984 இருந்து 2024 வரைக்கும் இந்த அரசியல் வாழ்க்கையில அவர் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேர்தலை அறிவிச்சு இப்போ ஒரு மாசமா மற்ற கட்சிகள் வேலைய ஆரம்பிச்சாலும் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே கடந்த வருஷமே நம்ம பாஜகவோட தான் இருக்க போறோம், அவங்க அதிமுக கூட்டணியில இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பாஜக கூட தான் போக போறோம், நம்ம தான் இந்த தொகுதியில வேட்பாளர், அவங்க யாரும் சீட்டு கொடுக்கலனாலும் சுயேட்சையாவது நான் நிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பல இடங்கள்ல வேலைவாய்ப்பு முகாம்கள் அமைக்கிறதும், மருத்துவ முகாம்கள் அமைக்கிறதும், கண் பரிசோதனை நடத்துறதும், சிகிச்சைகள் கொடுக்கறதும், ஆப்ரேஷன்ஸ் பண்றதும் பல விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா இதை ஏன் அவர் முன்னாடியே செய்யல? ஏன்னா 2019 இவருக்கு விழுந்த வாக்குகள் கிட்டத்தட்ட 8000 தான் கம்மி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 45% மக்கள் உங்களை நம்பியிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 4-5 வருஷத்துல அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ என்னால ஜெயிக்க முடியல, பாராளுமன்றத்துக்கு போக முடியல, குரல் கொடுக்க முடியலன்னா நீங்க கேட்டா ஒரு நொடியில அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு பாரத பிரதமர் இருக்காரு, இந்த நாட்டுடைய பிரதமர். அப்படிப்பட்ட நீங்க என் தொகுதி மக்களுக்கு இது தேவை, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எதையாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? எங்களுடைய கோரிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸோட நின்று போயிடும். ஆனா உங்களுடைய கோரிக்கை பாராளுமன்றம் தாண்டி பிரதமருடைய காதுகளுக்கு நேரடியா போகக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்தவர். நீங்க இது ஏன் செய்யல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. முக்கியமா இந்த தேர்தலில் அவர் போட்டியிடுறது பல பத்திரிகையாளர்கள் என்ன எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏசி சண்முகம் தான் வேலூர் தொகுதி, கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்கிறாரு, எந்த கட்சியில் நின்னாலும் எந்த சின்னத்தில் நின்னாலும் ஜெயிக்கிறாருன்ற மாதிரி ஒரு 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 பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மக்கள் மத்தியிலையும் பரவலா போய் சேர்ந்துருக்கு. நானுமே பப்ளிக்ல கருத்து கணிப்பு கேட்டிருந்தேன். அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா பலருமே திமுக எதுவுமே செய்யலீங்க, திமுக வேட்பாளர் கதிரானந்த் மேல நிறைய அதிருப்தி இருக்கு, கட்சிக்குள்ளாரவே அவருக்கு வந்து ஆதரவு இல்லை, அது மட்டும் இல்லாம அவங்க பிரச்சாரத்துல பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப திமிர்த்தனமா இருக்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தோரணை வேற மாதிரி இருக்கு, இதையெல்லாம் சுட்டி காட்டி 2.5 வருஷ திமுக ஆட்சியையும் சுட்டி காட்டி இவர்களுக்காக ஏசி சண்முகம் வரலாங்க அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வைக்கிறாங்க. ஆனா அவருக்கு புரியல, அவர் நிக்கிறது தாமரை சின்னத்துல. ஸோ வேலூர்ல கடந்த முறை அவர் வாங்கின 4.5 லட்சம் பிளஸ் ஓட்டுகளும் இரட்டை இலை சின்னத்துக்கு விழுந்தது. இந்த முறை தாமரை சின்னத்துல நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நம்பி நிக்கிறாரு. இவரை நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அவர்கிட்ட இருந்து காசு கறக்கிற வேலையை கூட்டணி கட்சிகளும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவருக்கு வந்து நல்லாவே புரியுது. தெரிஞ்சும் வேற வழி இல்லை, இவங்க நம்பிதான் ஆகணும்னு சொல்லி எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு நிறைய பணங்கள்ல வந்து கோடி கோடியை இறைச்சிக்கிட்டு இருக்காரு. இது வந்து மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். இன்னும் பண பட்டுவாடாலாம் அவங்க ஆரம்பிக்க போறாங்க. கூட்டணி கட்சிகளை நம்பிதான் அவங்க பணப்பட்டுவாடாவில் இறங்க போறாங்க. ஸோ அதுல எவ்வளவு இழக்க போறாரு அப்படின்றதும் தெரியல. இதற்கு நடுவுல எனக்கு வந்து ஒரு செய்தியாளர்கள்னு சொல்லி ஒரு செய்தி நிறுவனத்தின் பேர்ல 10 பேர் வரீங்க, உங்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவர் புலம்பக்கூடிய விஷயங்களும் நடந்திருக்கு. பிரதமர் அவர்கள் இங்க வாக்கு சேகரிக்க ரோட் ஷோ பண்ண எல்லாம் வந்தாரு, எல்லாம் ஓகே. அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல எக்கச்சக்கமானவர்கள் ஏதோ பேர்ல பத்திரிகையை வச்சுக்கிட்டு நானும் பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரியும், காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் சொல்லி பத்திரிகையாளர்களும், ஒரு பத்திரிகை நிறுவனத்தின் பேர்ல 10 பேர் வரீங்க, அவங்க எல்லாருக்கும் நான் கவர் கொடுக்கணும். ஸோ இதை நான் வந்து ரொம்ப வருத்தத்துடனே சொல்றேன். நிறைய பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறது, செய்தி போடுறது, இதுக்காகலாம் காசு வாங்கிட்டு போறதா பத்திரிகையாளர்களுக்குள்ளாரவே வந்து பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நேர்மையான சில பத்திரிகையாளர்கள் என்கிட்ட வந்து சொன்ன சில விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இவர்கள் மட்டும் இல்லாம காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் இவர்கிட்ட இருந்து காசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுத்தி இந்த தேர்தலை ஒட்டி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய கணிப்பு அவர் 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் தான் போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் என்னுடைய கணிப்பா இருக்கு. ஸோ இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.